ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 19 பேராமெடிக்கல் அண்ட் ஃபார்ம் டி கோர்ஸோட ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு ஒரு அளவுக்கு தெரிய ஸ்டார்ட் ஆகிருச்சு. இது ரிலேட்டடான எல்லா அப்டேட்டுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 19 பேராமெடிக்கல் அண்ட் ஃபார்மா டியோட ரேங்க் டெஸ்ட்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா admission.helpline ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் டேட் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க 21 ஆகஸ்ட் 2024. அதாவது டிஎன் பேராமெடிக்கல் 19 கோர்ஸ் அண்ட் ஃபார்ம் டி கோர்ஸோட ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா 21 ஆகஸ்ட் 2024 ரிலீஸ் ஆகிற மாதிரி அந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணி கேட்டப்ப கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க டிஎன் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸோட ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அதாவது 19th இந்த பிடிஎஸ் அண்ட் எம்பிபிஎஸோட ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கலோட 19 டிகிரி கோர்சஸ் அண்ட் ஃபார்மா டி கோர்ஸோட ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூலுமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. உடனே சொல்லிடுவாங்க என்னைக்கு கவுன்சிலிங் டேட் அண்ட் டைம் டேபிள் எல்லாமே அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறப்பே இது எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கல, அதாவது அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன், அப்புறம் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்தையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கல. பேராமெடிக்கல் 19 கோர்சஸ் அண்ட் ஃபார்மா டி கோர்சஸ்க்கு ஆகஸ்ட் 20 அல்லது 21 ரிலீஸ் பண்ணுவாங்க ரேங்க் லிஸ்ட்டை. ஓகேங்களா? அதோட கவுன்சிலிங் ஷெட்யூல் இது எல்லாமே சொல்லிடுவாங்க. ரொம்ப நியர்பையில் வந்துருச்சு இந்த கவுன்சிலிங். இனிமே சேஞ்ச் ஆக சான்சஸ் கம்மி தான். ஏன்னா எல்லாத்துக்கான ரேங்க் லிஸ்ட்டுங்கிறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இனிமே சேஞ்ச் ஆகுமா டிலே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.